ஆகஸ்ட் 7ஆம் தேதி மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு ஒவ்வொரு வருடமும் தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடுவதற்காக அறிவிப்பு செய்து ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நாடு முழுவதும் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே கடந்த 8 வருடங்களாக கோவை மக்கள் சேவை மையமும் ஐடியா மேக்ஸ் நிறுவனமும் கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலெல்லாம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ எனப்படுகின்ற நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2000த்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் போட்டியாளர்களாக பங்கேற்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல இதை விட்னஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்ல, த குவாலிட்டி ஆஃப் த பிரசன்டேஷன். அவங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய வீவ்ஸ் பத்தி அதை யூஸ் பண்றது, அதை அழகா பிரசன்ட் பண்றது. அதே போல இந்த நிகழ்ச்சி வெறுமனே ஒரு ஆடை அலங்கார அணிவகுப்பா மட்டும் இல்லாம அவர்களிடம் கைத்தறி தொடர்பான கேள்விகளும் கேட்கப்பட்டு அந்த அறிவும் பரிசோதிக்கப்படுகிறது. இந்த வருஷம் 9வது வருஷம் வெற்றிகரமாக நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதன் வாயிலாக கைத்தறியை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற நம்முடைய பல்வேறு நெசவு மற்றும் நெசவாளர்கள் மீதான பெருமை மற்றும் அவர்கள் மீதான மதிப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நெசவாளர்கள் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியத்தை, சிறப்பை, கற்பனை திறனை இதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையுமே இன்று அடுத்து வரக்கூடிய சமுதாயம் பாராட்டும் என்றால், நேசிக்கும் என்றால் அவர்களுடைய தொழிலும் மேம்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு நோக்கம். இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்று இதில் கலந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய பகுதியினுடைய நெசவு மட்டும் இல்ல, நாடு முழுவதும் இருக்கின்ற நெசவுகளை பற்றி அந்த அறிவு அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுல கலந்துட்டவங்க நிறைய பேரு கைத்தறி தொழிலையும் செய்யறதுக்கு அவங்க விருப்பத்தோடு ஈடுபடுறத பாக்குறோம். இந்த தொழிலையும் ஈடுபட்டு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அந்த பரிசு பெற்றவர்களும் சரி, பங்கேற்பாளர்களும் எங்களிடம் சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படிங்கிறது அது எங்களுக்கு நிரூபணமாகிறது. சட்டமன்றத்தில் மீண்டும் நீட் தேர்வு ரத்து செய்யலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சிக்கு புதுசு ஆட்சி அமைந்தாலும் அந்த நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானங்கள் ஆனா அதை மத்திய அரசு நானும் நிறைய வருஷம் அதை பத்தி சொல்லியாச்சு. நீட் தேர்வு அப்படிங்கறது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்தது. தமிழக அரசு உண்மையாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால், அதிலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடலாமே தவிர, நீட் தேர்வு ரத்து என்பது அது நீதிமன்றத்தோட தீர்ப்பு மீறின மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நீட் தேர்வுல எங்கெங்கெல்லாம் மாணவர்களுக்கு சிரமங்கள் இருக்கோ, இல்ல மொழி பிரச்சனை இருக்கோ, அது ஒவ்வொன்னா செய்துட்டு இருக்க மத்திய அரசு. இந்த முறை கூட நீட் தேர்வுக்காக கடந்த ஒரு முதல் எக்ஸாம்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டம் வந்தது. அதை புரிஞ்சிட்டு உடனடியாக 2வது முறை மிக சிறப்பாகவே அந்த தேர்வை நடத்தி இருக்கோம். அதுலயும் மாணவர்கள் நல்ல முறையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து கூட நீட் தேர்வு எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, பாஸ் பண்றவங்களோட நம்பர் அதிகரிக்குது. பெற்றோர்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலும் தமிழகம் மாதிரி ஒரு அதிகமாக கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் கூட அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் நீட் தேர்வு வந்ததற்கு பின்பாகத்தான் அதிகமாக மருத்துவ கல்லூரிகளில் நுழைகிறார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. ஏழை குழந்தைங்க மெரிட் பேஸ்ல இன்னைக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா காலேஜுக்குள்ள போறாங்க. இதுக்கு முன்னாடி பணம் படுத்தவங்க மட்டும்தான் போற மாதிரி இருந்தது. அதனால நீட் தேர்வுக்கு பின்னால நிறைய மாற்றங்கள் சமுதாயம் ஒத்துக்கொண்டு விட்டது. அரசியலுக்காக என்ன வேணாலும் அது தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம். குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் நீட்ல பணம் கொடுத்து மருத்துவ கல்லூரிக்குள்ள போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சௌமியா அது எப்படி அவங்க அதை சொல்றாங்க அப்படிங்கறத அதை ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா குறைச்சலான மார்க் எடுத்தவங்க நீட் தேர்வை குவாலிஃபையே பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. குவாலிபிகேஷனோட மார்க்ல முன்னாடி இருக்கிறவங்க சூஸ் பண்ணாம விட்ட சீட்டு, இல்ல அந்த குழந்தைங்க வேற ஏதாவது படிப்புக்கு போயிருந்தா அந்த சீட்டு நிரப்புறதுக்காக குறைச்ச மதிப்பெண் வந்திருக்கலாம். அதனால அப்படி ஏதேனும் முறைகேடுகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அதை சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு அல்லது ஆதாரத்தோடு தெரிவிச்சு அதையும் சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியாக 3 மாதங்கள் கரெக்டா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா
ஸ்பெசிபிகேஷன் என்ன இருக்கு? என்னென்னவெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, என்னென்னவெல்லாம் பெண்களுக்கு கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, எதுவுமே நடக்கலையே. பட்ஜெட்லயாவது வருமானம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கடைசியில பட்ஜெட்டும் எங்க கிட்ட ஒண்ணு இல்ல, காலின்னு சொல்லிட்டாங்க. நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது பாட்டுக்கு நடக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நியூ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ட்ரெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த இன்ஸ்டாகிராம் டிராப்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு கூட திருப்பூர்ல தாய் மகள் 2 பேர்த்தையும் வெட்டி கொண்டிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்? நான் அதை பாக்குறோம். கடந்த 3 மாச காலமா ஆட்சிங்கிறீங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்கேயும் குறையல. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறது இம்ப்ரூவ் ஆகல. அதனால மாற்றம் அப்படிங்கறது சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மாறி இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டுல எந்த நிலைமையும் மாறல. இதுதான் யதார்த்தம். கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு பேரணியில சீனியர் திருப்பி கேட்கிறாரு, விட்டுருங்கப்பா. கருக்கலைப்புக்கு எதிரான பேரணியில சபாநாயகர் கலந்துருக்காங்க. கருக்கலைப்பு அப்படின்றது பெண்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்கிற நிலையில கிறிஸ்தவத்துல கருக்கலைப்பு கூடாது அப்படின்றதுனால அதுக்கு ஆதரவான ஒரு நிகழ்வுகளை கூட்டிட்டு அதுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. சபாநாயகர் அவருடைய கிறிஸ்தவ மத நம்பிக்கையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, நேற்று நிதியமைச்சர் பேசும்போது கூட தமிழ் மொழியை விட என்னோட கிறிஸ்தவம் உயர்ந்ததுன்னு பேசுறாரு. அதனால கிறிஸ்தவ மத பிடிப்பாளர்கள் அவங்க ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா இப்படி பேசுறவங்க அப்ப மனசுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம தமிழ் மொழியை தாண்டி கூட என்னோட மதத்தை பத்தி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்களா? சபாநாயகர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா? கருக்கலைப்புக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அது அவங்களோட அடிப்படை உரிமை. அதுல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா அந்த பெண்ணினுடைய மனநிலைமை, அவங்களோட உடல். இதுதான் நம்ம நீதிமன்றத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கின்ற பொழுது சபாநாயகர் அதுல போய் கலந்துக்கிறாரு, இல்ல நிதியமைச்சர் கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறாரு, முதலமைச்சர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாரு அப்படின்னா அது மத்தவங்க மத்தியில நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகத்தை ஏற்படுத்தும். பட்ஜெட்டை திருப்பதிக்கு கொண்டு போயிருந்த போது பெரிய அளவுல கான்ட்ரவர்சி ஆச்சு, பேசப்பட்டது. அதே அந்த ஜெபமாலை கொண்டு வந்திருந்த போது பெரிய அளவுல கான்ட்ரவர்சி ஆகுது சொல்லியிருக்கீங்க. இல்ல, அதுதான் நீங்க மத நம்பிக்கை இல்லாம எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஹிந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றவங்களை மட்டுமே பிற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்ற ஒரு போக்கு இருந்தது. இப்ப எல்லா மத நம்பிக்கையாளர்களும் அவங்கவுங்க மத நம்பிக்கையை ஃபாலோ பண்றாங்கன்னு இருக்கு. மத்திய அரசு மெட்ரோ கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஏன் கொடுக்கல? போன முறை எதற்காக நிராகரிச்சாங்க? இந்த முறை டிபிஆர் போகும்போது அதெல்லாம் சரி பண்ணாங்களான்னு கேட்டா எதுவும் நடக்கல. இந்த கவர்மெண்ட், அதனாலதான் நான் முன்னாடி அறிக்கையில கூட சொன்னேன், இந்த கவர்மெண்ட் டிபிஆர் சரி பண்ணி எப்படி நம்மளுக்கு மெட்ரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை உருவாக்கணுமே தவிர, அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்கணுமே தவிர திருப்பி திருப்பி ஒரே மாதிரி டிபிஆர் போட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. அதனால அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கறதுதான் நம்ம டிபிஆர்ல ரொம்ப முக்கியம். மெட்ரோல புது கவர்மெண்ட் தயவு செஞ்சு இதுக்காக ஒரு புது கமிட்டி கூட போட்டு மதுரை, கோயம்புத்தூர் எப்படி நேஷனல் பாலிசி ஆஃப் மெட்ரோல நம்மளது ஃபிட் ஆகிற மாதிரி இதை தயார் பண்ணி கொடுத்தா நிச்சயமா மத்திய அரசு அதுக்கு உறுதுணையா இருக்கும். திமுக பாஜக சற்று நெருங்கி வராங்களா அப்படின்னு சொல்லி எம்பி அவங்ககிட்ட கேட்டபோது அவங்க சொல்லியிருக்காங்க, அரசியலில் இருந்த நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை. பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இணக்கமான சூழல் மாற்று கருத்து உள்ளவர்கள்கிட்டயும் இருக்குன்னு பார்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் அதே இதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு. பிஜேபியும் திமுகவும் நெருங்கிட்டு இருக்காங்க. அதான் அரசியல்ல நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல, அவ்வளவுதானே. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் அந்த பில்ஸ் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி தனியாவே ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறேன். ஓகே, நன்றி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. அதுதான் ஏங்க, அது உருவாகும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அது உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உருவாக்கி விட்டுருவீங்க போல இருக்கு.